எஸ்எஸ்கே எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி எம்எஸ் கேட் தாங்க போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமா வரும். ஏன்னா துருவெல்லாம் பிடிச்சிட்டு பெயிண்டிங் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு சொல்யூஷனா ஒரு கேட் கொண்டு வந்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இது எஸ்எஸ்கே முழுக்க எஸ்எஸ்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. துருவே பிடிக்காதுன்னு சொல்றாங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொடுத்த ஸ்லைடிங் டோருமே விக்கெட் கேட்டுமே போட்டிருக்காங்க. ரிமோட்லயே ஆப்ரேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய பட்டன் அமுக்குனீங்கன்னா அந்த ஸ்லைடிங் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சோ கார் எல்லாம் போயிட்டு வரக்கு இது வந்து பாத்தீங்கன்னா காம்பேக்டா இருக்கும். வெறும் டூ வீலர் மட்டும் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அமுக்குனா விக்கெட் கேட் வந்து பாத்தீங்கன்னா சோ அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சோ க்ளோஸ் பண்றது ஜஸ்ட் அப்படிதான், ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும். சைல்டு இதோட கொடுத்திருக்காங்க. இந்த கேட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆள் நிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நின்னுக்குங்க. சோ கையில எல்லாம் தள்ள முடியாது, யாருனாலையும் நீக்க முடியாது. சோ கைபுடி கூட்டு எதுவுமே தேவையில்லைங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரா இருக்குங்க. விக்கெட் டைப் கேட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மோட்டர் ஆம் டைப் மோட்டர் போட்டிருக்காங்க. இந்த ஸ்லைடிங் கேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் மோட்டர் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நர்லிங் மூலமா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும், ஓபன் ஆகும். கரண்ட் போயிடுச்சுன்னா எப்பறா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசி மோட்டருங்க. யூபிஎஸ் இருந்தாவே போதுங்க, உங்களுக்கு இந்த டோர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். காலி